ஸ்கந்த சஷ்டி பிப்ரவரி 2025 தேதி நேரம் பூஜை சடங்குகள் மற்றும் முக்கியத்துவம் ஸ்கந்த சஷ்டி பிப்ரவரி 3 2025 அன்று கொண்டாடப்படும். இந்த திருவிழா முருகப்பெருமான் சூரபத்மனை வென்றதை கொண்டாடுகிறது. தமிழ் பேசும் சமூகங்கள் இந்த நாளை கோவில் தரிசனம், விரதம், காவடி ஆட்டம் போன்ற சடங்குகளுடன் அனுசரிப்பார்கள். திருவிழா தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கிறது மற்றும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஒழுக்கத்தை ஊக்குவிக்கிறது. சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனான முருகன் கார்த்திகேயா என்றும் அழைக்கப்படுகிறார். இது இந்துக்களின் போரின் கடவுள், வீரம், வலிமை மற்றும் தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றி ஆகியவற்றுடன் தொடர்புடையது. ஸ்கந்த சஷ்டி சூரபத்மன் என்ற அரக்கனை வென்றதை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது தீமையின் மீது நீதியின் வெற்றியை குறிக்கிறது. 2025ஆம் ஆண்டில் ஹிந்து நாட்காட்டியின் மாகா மாதத்தில் சுக்ல பக்ஷத்தின் 6ஆம் நாளான ஷஷ்டி திதியில் வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை ஸ்கந்த சஷ்டி கொண்டாடப்படும். இந்த விழா தமிழ் பேசும் சமூகங்களால், குறிப்பாக தமிழ்நாடு, இலங்கை மற்றும் தென்னிந்தியாவின் பிற பகுதிகளிலும் உலகெங்கிலும் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களாலும் மிகவும் பரவலாக கொண்டாடப்படுகிறது. ஸ்கந்த சஷ்டி 2025 தேதி மற்றும் நேரம். சஷ்டி திதி ஆரம்பம் பிப்ரவரி 3, 2-25 முதல் காலை 6:52 வரை. அம்ஷ்டி திதி முடிவடைகிறது பிப்ரவரி 4, 2025 அதிகாலை 4:37 AM. ஸ்கந்த சஷ்டி 2025 முக்கியத்துவம் ஸ்கந்த சஷ்டி கொண்டாட்டம் முதன்மையாக தமிழ் உரையான கந்த புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி அரக்கன் சூரபத்மனை முருகன் வென்றதை நினைவுபடுத்துகிறது. சூரபத்மன் என்ற அரக்கன் பரலோகத்தில் பேரழிவை ஏற்படுத்தினான். இறுதியில் முருகப்பெருமானால் கொல்லப்பட்டான். அவர் தெய்வீக சக்திகள் மற்றும் உலகில் சமநிலையையும் ஒழுங்கையும் மீட்டெடுக்கும் பணியுடன் பிறந்தார். ஸ்கந்த சஷ்டி தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கிறது. வீரத்திற்கும் பெயர் பெற்ற முருகன் தர்மத்தின் பாதுகாவலராகவும் அசுர சக்திகளை அழிப்பவராகவும் கொண்டாடப்படுகிறார். தீமையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சூரபத்மன் மீதான அவரது வெற்றி, அறம், உண்மை மற்றும் தார்மீக ஒருமைப்பாட்டின் சக்தியை பக்தர்களுக்கு நினைவூட்டுகிறது. புராண போரில் முருகன் செய்ததைப் போலவே தனிநபர்கள் தங்கள் தனிப்பட்ட தடைகள் மற்றும் உள் பேய்களை கடக்க இந்த திருவிழா ஊக்குவிக்கிறது. திருவிழா ஆன்மீக வளர்ச்சி, பக்தி மற்றும் ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது. பக்தி, விடாமுயற்சி மற்றும் சுயக்கட்டுப்பாடு தேவைப்படும் விரதம் மற்றும் கோவில் வருகை உள்ளிட்ட சடங்குகளில் ஈடுபடுவதன் மூலம் பக்தர்கள் ஸ்கந்த சஷ்டியை கொண்டாடுகிறார்கள். இந்த நடைமுறைகள் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவதையும் முருகனுடன் ஒருவரின் தொடர்பை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. ஸ்கந்த சஷ்டி 2025 பழக்கவழக்கங்கள் மற்றும் மரபுகள் கோவில் வருகைகள் மற்றும் வழிபாடுகள். ஸ்கந்த சஷ்டியின் போது மிக முக்கியமான பழக்கவழக்கங்களில் ஒன்று முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களுக்குச் செல்வது. தமிழ்நாட்டில் உள்ள அறுபடை வீடு, தமிழ்நாட்டில் உள்ள கைலாச கோயில், பழனி முருகன் கோயில் போன்ற கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பிரசாதங்களுடன் நாள் தொடங்குகிறது. அவரது வெற்றிக்கு நன்றி மற்றும் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பிற்காக அவரது ஆசீர்வாதங்களை பெறுங்கள். விரதம், தவம் மற்றும் பக்தியின் ஒரு வடிவமாக பல பக்தர்கள் திருவிழாவின் போது ஒரு விரதத்தை கடைபிடிக்கின்றனர். விரதம் பொதுவாக ஸ்கந்த சஷ்டி வரை 6 நாட்கள் நீடிக்கும். இறுதி நாள் மிகவும் தீவிரமானது. இந்த காலகட்டத்தில் மக்கள் தானியங்கள், இறைச்சி மற்றும் சில நேரங்களில் தண்ணீர் போன்ற சில உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்கிறார்கள். விரதம் என்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தவும், பக்தர்கள் ஆன்மீக தெளிவு பெறவும், முருகப்பெருமானுடனான தொடர்பை ஆழப்படுத்தவும் உதவும். காவடி ஆட்டம். இந்த சடங்கு பெரும்பாலும் பாரம்பரிய இசைக்கு நடனமாடுவது மற்றும் முருகனின் நாமங்களை உச்சரிப்பது ஆகியவை அடங்கும். ஊர்வலம் பக்தி பாடல்களுடன் உள்ளது. பங்கேற்பாளர்கள் தங்கள் காணிக்கைகளை கோயிலுக்கு எடுத்துச் செல்லும்போது ஒரு தாள டிரான்ஸ் போன்ற நிலையில் நடந்து செல்கிறார்கள். காவடி ஆட்டம் என்பது முருகப்பெருமானிடம் பக்தர் சரணடைவதையும் அவருடைய அருளை பெறுவதற்காக அவர்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதையும் குறிக்கிறது. இந்த திருவிழா முருகப்பெருமானுடன் ஆழமான தொடர்பை வளர்க்கிறது. முருகன் தீய சக்திகளை வென்றது போல் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை கடக்க தூண்டுகிறது. மாகா குப்த நவராத்திரி